வணக்கம். நம்ம வாழ்க்கைய நாம தான் முடிவு பண்றோமா இல்ல விதிங்கிற ஒண்ணு நம்மள வழி நடத்திட்டு போகுதா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே எப்பவாவது ஒரு தடவை மனசுல வராம இருந்திருக்காது. நம்ம வெற்றிக்கு, நம்ம தோல்விக்கு இதுக்கெல்லாம் நாம தான் காரணமா? இல்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி நம்மள பின்னால இருந்து இயக்குதா? இந்த ஒரு சிந்தனையில இருந்து தான் நாம இந்த விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இந்த சிக்கலான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சு எழுதியிருக்காரு. அவரு விதிங்கிறத எப்படி பார்க்கறாரு? வாங்க அத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். திருக்குறள்ல விதிங்கிற வார்த்தைக்கு பதிலா ரொம்ப அழுத்தமா பயன்படுத்தப்படுற ஒரு சொல்லு இருக்கு. அதுதான் ஊழ். இது சும்மா நாம சொல்ற ஃபேட்டோ இல்ல டெஸ்டினியோ மட்டும் இல்ல, அதை விட ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. குறளை பொறுத்த வரைக்கும் ஊழுங்கிறது ஏதோ ஆக்சிடென்ட்டா நடக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு காஸ்மிக் ரூல் மாதிரி. நம்ம வாழ்க்கையோட மொத்த போக்கியம் தீர்மானிக்கிற தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய சக்தி. இங்க பாருங்க, வள்ளுவர் நேரடியாவே ஒரு சவால் விடுறாரு. ஊழை விட பெரிய சக்தி எது இருக்கு? சரி, அதை மீறி போலாம் நம்ம ஒரு பிளான் போட்டா அந்த ஊழ் நமக்கு முன்னாடி போய் நிக்குங்கிறார். ஆரம்பத்திலேயே ஊழோட பவரை எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு பாருங்க. சரி, ஊழ் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அப்போ நம்மளோட கடின உழைப்புக்கு என்னதான் மதிப்பு? நம்ம எடுக்கிற முயற்சிகளை கூட இந்த ஊழ் தான் முடிவு பண்ணுதா? என்ன ஒரு கேள்வி பாருங்க இது. இங்கதான் திருக்குறள் ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஐடியா சொல்லுது. என்னன்னா, நம்மளோட கேரக்டரே ஊழோட ஒரு டூல் தானா. ஒருத்தருக்கு பணம் சேரணும்னு விதி இருந்தா அந்த விதியே அவரை விடாமுயற்சி எடுக்க வைக்குமாம். அதே மாதிரி ஒருத்தர் நஷ்டப்படணும்னு விதி இருந்தா அந்த விதியே அவரை சோம்பேறியா மாத்திடுமா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட வெற்றியெல்லாம் சும்மா ஒரு நல்ல நேரம் வந்ததோட அறிகுறி மட்டும்தானா? நம்ம முயற்சியே விதியால தான் வருதுன்னா அப்ப நம்மளோட ஃப்ரீவில், அதாவது நம்மளோட சுயமான முடிவுக்கு இங்க இளமே இல்லையா? இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப பணம் செல்வம் விஷயத்துக்கு வருவோம். இங்க ஊழ் இன்னும் விசித்திரமா வேலை செய்யுது. நம்மளோட லாஜிக்கையே தலைகீழ புரட்டி போட்டுடும். ஆமா, ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட் மாதிரி. பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல ஊழ் நினைச்சா நல்லது கெட்டதா மாறும், கெட்டது கூட நல்லதா மாறிடும். அப்படி ஒரு வித்தைய ஊழ் செய்யுமா? இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். குறள் என்ன சொல்லுதுன்னா, நல்லவை எல்லாம் தீயவான், தீயவும் நல்லவான் செல்வம் சேர்க்கு. அதாவது, உங்களுக்கு பணம் சேரக்கூடாதுன்னு விதி இருந்தா நீங்க செய்யற நல்ல காரியம் கூட கெட்டதுல போய் முடியும். ஆனா உங்களுக்கு பணம் வரணும்னு விதி இருந்தா தப்பான வழியில போனாலும் செல்வம் வந்து சேருங்கிறதா இதோட அர்த்தம். வள்ளுவர் இதோட நிறுத்தல. அவர் என்ன சொல்றாருன்னா, மேல இருக்கிறவன் வகுத்த விதிப்படி இல்லாம நீங்க கோடிக்கணக்குல சேர்த்தாலும் அதை அனுபவிக்க முடியாதுங்கிறாரு. அப்போ பணத்தை சேர்க்கறதும் ஊழ்தான், அதை அனுபவிக்கிறதும் ஊழோட கையில தான் இருக்கு. சரி, முயற்சி செல்வம் இது ரெண்டையும் ஊழ் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்ப நம்ம அறிவு, நம்மளோட புத்திசாலித்தனம் கூட விதிக்க கட்டுப்பட்டதுதானா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு குறள் என்ன பதில் சொல்லுது தெரியுமா? நீங்க எவ்ளோ பெரிய நுணுக்கமான புத்தகங்களை படிச்சாலும் சரி, உங்களுக்கென்று விதியால ஒரு இயல்பான அறிவு இருக்கும் பாருங்க, அதுதான் கடைசியில ஜெயிக்கும். அதாவது நம்ம கத்துக்கிட்ட அறிவை விட நம்மளோட இன்பில்ட் அறிவு தான் எப்பவும் மேலோங்கி நிக்கும்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, நல்லூழ் ஒருத்தருக்கு தெளிவான அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும். ஆனா தீயூழ் ஒருத்தருக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை கூட குழப்பி அவரை முட்டாள்தனமா செயல்பட வச்சிடும். ஆக ஒருத்தரோட ஞானத்துக்கும் சரி அறியாமைக்கும் சரி ஊழ்தான் மூல காரணம்னு திருக்குறள் சொல்லுது. இப்போ நாம ஊழோட அல்டிமேட் பவர், அதோட இறுதி அதிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். இதை தாண்டி ஒண்ணுமே இல்ல. இந்த குறள்ல ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம் இருக்கு. அதாவது, நமக்கு எது வரணும்னு விதி இருக்கோ அதை நாம வேண்டான்னு தள்ளி விட்டாலும் அது நம்மள விட்டு போகாது. அதே போல நமக்கு எது இல்லன்னு விதி இருக்கோ அதை நம்ம எவ்வளவுதான் பத்திரமா பூட்டி வச்சாலும் நம்ம கிட்ட நிக்காது. இதுதான் ஊழோட அப்சல்யூட் பவர். இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த முதல் கேள்விக்கே வர்றோம். இவ்ளோ பெரிய சக்திய மனுஷனால ஜெயிக்க முடியுமா, முடியாதா? இதுக்கு திருக்குறளோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? திருக்குறளோட பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். சூழினும் தான் முந்துரும். அதாவது, நீங்க எவ்ளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ஊழ் உங்களுக்கு முன்னாடி போய் நிக்கும். அது எப்பவும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கும். இதுதான் விதி நமக்கு விடுற சவால். சரி, இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். விதி இவ்ளோ வலிமையானதுன்னா அப்போ நாம எடுக்கிற முயற்சிக்கு என்னதான் அர்த்தம்? ஊழோட இந்த பெரிய தத்துவத்துக்கு முன்னாடி மனுஷனோட முயற்சிக்கும் அவனோட சுதந்திரத்துக்கும் என்ன இடம் இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.